ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை நீ கண்டாலே போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அப்படியே மாற்றும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை உனக்கு நல்லபடியாக திருத்தி கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது உன் வாழ்க்கையை உனக்கு கொடுத்துவிடும். அப்படி ஒருவரினுடைய வருகைதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நான் சொல்லப்போகின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை நீ கண்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை அதிரடி திருப்பங்களும் உன் அம்மா நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன். அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்ததல்லவா? இப்பொழுது சற்று சிந்தித்து பார். இந்த பிரச்சனை எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றது என்று. என் பிள்ளையே, ஓரளவு சற்று மனது தெளிவாக இருக்கின்றது. ஓரளவு உனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வைக்கின்றது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் இனிமேல் நீ தொடர்ந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்கும் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்திருக்கின்றாய்? யாருடைய மனது தெய்வத்தின் மீது அதிக அன்பு கொண்டு இருக்கின்றதோ, யாருடைய மனது இறை நம்பிக்கையில் எப்பொழுதும் திளைத்து கொண்டிருக்கின்றதோ, யாருடைய மனது எப்பொழுதும் தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு மட்டும் நடக்கின்றதோ, அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு நான் உன் தாயானவள் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தொடர்ந்து மீட்டு கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன். இன்று நான் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக கேட்டு நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு ஒருவரை கண்டுவிட்டாய் என்றால் அதன் பிறகு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும். அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாய். எல்லா சூழ்நிலைகளும் எப்படியெல்லாம் கடந்து வந்த உனக்கு இப்பொழுது தெய்வத்தின் வழிகாட்டுதலின் பேரில் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டு இருக்கின்றது. தெய்வம் உன்னோடு பேசி உனக்கு நல்ல வாக்கு கொடுத்து உன்னை நல்ல வழியில் செல்லச் சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கு கலந்து பேசுவதற்கு யாரும் இல்லை, நான் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி வருந்தாதே. எல்லா நேரத்திலும் உனக்காக இந்த அம்மா நான் வருவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. யாருமே இல்லை என்று எண்ணாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம் தாய் நம்மை காப்பாற்றுவாள். நமக்கு ஆறுதல் நம் அம்மாதான் என்று எண்ணி நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும். ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை தரும்.
ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை கொடுக்கும். இந்த சந்தோஷத்தோடு என் பிள்ளை, அம்மா சொல்கின்ற அடையாளம் உன் வாழ்க்கையில் யாருக்கு இருக்கின்றது? எந்த நபர் இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றார் என்று சற்று சிந்தித்து பார். நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியான செய்தி வர காத்து கொண்டு இருக்கின்றது. நாளைய விடியல் என்பது ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. என்னுடைய விடியல் என் பிள்ளையே, ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு வெற்றிதான். எல்லா நாட்களுமே உனக்கு எல்லா நேரத்திலும் சந்தோஷம் கிடைப்பது உறுதிதான். அதனால் என் பிள்ளையே, நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு. நாளை உன்னை தேடி வருகின்ற ஒருவர் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மனதிற்கு அத்தனை இதமானதாக இருக்கும். பல கஷ்டங்களை சுமந்த உனக்கு ஏதோ ஒரு தெளிவினை கொடுக்கக்கூடியதாக இவர்களின் வார்த்தைகள் இருக்கும். இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு செல்லும். ஏதோ ஒன்று இவர்களிடத்தில் இருக்கின்றது. ஏதோ ஒன்று என் பிள்ளையே. எல்லோருக்கும் இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் அமைந்து விடாது. எல்லோருக்கும் இது போன்ற ஆறுதலை கொடுக்க யாரும் தயாராக இருந்துவிட மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் அப்படி ஒருவர் உன்னை தேடி வந்து இது போன்ற நாளில் உன்னிடத்தில் பேசுகின்றார்கள் என்றால் அவர்கள் தெய்வத்தினுடைய அம்சமாகத்தான் இருப்பார்கள். தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு பேச முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை இந்த சூழ்நிலையில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, முதலில் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து கொண்டு வெளியில் வா. அப்போதுதான் இது போன்று உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னால் உணர முடியும். இல்லை என்றால் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்னவோ வாழ்க்கையில் நடக்கின்றது என்று சொல்லி சாதாரணமாக விட்டு விடுவாய். யாரோ வந்தார்கள், யாரோ பேசினார்கள் என்று சொல்லி அதை நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவாய். அப்படி விட்டு விடாமல் இது உனக்கான மனநிறைவை தரக்கூடியது என்று நீ உணர வேண்டும். என் தங்கமே, எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் சிலரின் புதிய வருகை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கத்தானே வேண்டும். ஏற்கனவே இருப்பவர்களை பற்றித்தான் நாம் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டோம். ஒவ்வொருவரின் மனதையும் நாம் புரிந்து கொண்டு விட்டோமே. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இத்தனை தெளிவாக தெரிந்து கொண்டு விட்ட பிறகும் இனி இவர்களை நினைத்து எந்த பலனும் இல்லை. உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன என்பதனை நீதான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதனை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் சுற்றி இருக்கின்ற இந்த தேவையற்ற மனிதர்களையெல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என்ன நடக்கின்றது என்று எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. எது நடந்தாலும் அது உனக்கு ஒரு வகையில் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உனக்கு மிகுந்த பயத்தை காண்பித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை நினைத்து நீ பயப்படாதே. எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுக்கின்றது என்பதனை நினைத்து நீ மகிழ்ச்சியோடு, அம்மா நாளைய விடியலில் உனக்கு வரவிருக்கின்ற இந்த நபரை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான அங்கமாக மாற்றி கொடுக்கின்றேன். இவர்களினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலை தந்தால், இவர்களினுடைய வார்த்தைகளில் உன்னுடைய குடும்ப குழப்பத்திற்கு தெளிவு கிடைத்தால் நிச்சயமாக இவர்கள் உன்னோடு தொடர்ந்து வருவது மிகவும் நல்ல விஷயம். இனி எப்பொழுதுமே என் பிள்ளை குழப்பத்தில் இருக்க மாட்டாய். அப்படி ஒரு குழப்பம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் உன்னை போட்டு வாட்டினாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். அந்த சூழ்நிலையை நிச்சயமாக நான் உனக்கு ஒரு வாக்கை தருகின்றேன். என் தங்கமே, யாரும் இல்லாதவர்களுக்குத்தான் வேதனை, யாரும் இல்லாதவர்களுக்குத்தான் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது உண்மை கிடையாது. யாரும் இல்லாதவர்களுக்குத்தான் இந்த தெய்வம்
எல்லாம் துணை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வருகின்ற தீமைகளும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு என்பதனை நினைத்தால் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் இல்லாததாக மாறிவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, சந்தோஷம் என் பிள்ளைக்கு நிலைத்திருக்கட்டும். இனியாவது என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை போல நான் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாக நடக்கட்டும். என்றென்றுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை கொடுக்கும் என்பதை நீ மறக்க வேண்டாம். நீ கேட்டதை விட சிறப்பான விஷயங்களை இந்த தாயானவள் என் மூலமாக நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டிருந்தாலே போதும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய சில விஷயங்களை எல்லாம் வேண்டுதலாக வைத்தது. இப்பொழுது அவரினுடைய மனதில் உன்னை பற்றிய என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த அம்மாவிடத்திலே வந்து அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் உங்களுக்குள்ளே மன வருத்தங்கள் இருப்பது உண்மைதான் அல்லவா? என் அன்பு குழந்தையே, ஆற்றாமையின் காரணமாக அவர்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சி உடையதாகவும் மாறிவிடும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் என்னிடத்தில் வந்து என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதனை உன்னிடத்திலே நான் சொல்கின்றேன். நீ கவனமாக கேட்டு அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, சில நேரங்களில் சில கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வரும் பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ காயப்படுத்தி விடுகின்றாய். அதன் காரணமாகவும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடிப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றுதான் சில நேரங்களில் நீயாக வாய்விட்டு வெளியே சொல்லிவிடுகின்றாய். இப்படிப்பட்ட மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா உன்னை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கால வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றால் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வெளிப்படக்கூடாது. நீயாக இந்த வாழ்க்கையை வெறுக்கின்றாய் என்று பேசினால் உன்னிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளிப்படும். அப்படி எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு எப்படி ஒருவரால் நிம்மதியாக வாழ முடியும்? என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட என்னவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நீ யோசித்து பார். உனக்கென்று நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்திருக்கின்றது, நல்ல குடும்பம் இருக்கின்றது, நல்ல மனைவியும் அமைந்திருக்கின்றாள், நல்ல குழந்தைகளும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் நீயாக நம்பிக்கை இழந்து வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்றெல்லாம் பேசிவிடக் கூடாது அல்லவா?
ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, உண்மையான மனமும் தான், நல்ல குணமும் தான் ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்கின்றது என்பதனை புரிந்து கொள். பணம் இன்று இல்லை என்றால் நாளை நாம் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய மனமும் நல்ல குணமும் உனக்கு மாறிவிட்டது என்றால் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னுடைய மனதையும் உன்னுடைய குணத்தையும் விரும்பித்தானே இத்தனை நாட்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உன்னுடைய மனமும் நல்ல குணமும் மாறிக்கொண்டிருக்கின்றது என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வந்து வேதனையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்தீர்கள். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக நீ எதையுமே முழுவதுமாக சொல்வது இல்லை. எதை பற்றியும் முழுவதுமாக சிந்திக்காமல் அவசர கதியில் தவறான முடிவுகளை எடுத்து நீ சங்கடப்படுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகின்றாய். இதுவெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சரியாக நடந்து கொண்டால்தானே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எப்படி உழைக்கின்றாய், உன்னுடைய வலிகள் என்ன, வேதனைகள் என்ன என்பதையெல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அறிந்துதான் இருக்கின்றார்கள். அதற்காக நீ நேரம் காலம் பார்க்காமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் செல்ல குழந்தை, நீ இத்தனை ஓடோடி உழைத்து உன்னுடைய உடல்நிலையை கண்டு காணாமல் அலைவது எல்லாம் எதற்காக? உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக மட்டும்தானே. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்று யோசித்து பார். உன்னிடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இல்லை, ஆம் சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்வாயானால் என் அன்பு பிள்ளையே, உனக்கான மனமாற்றம் தொடங்கிவிட்டது. எந்த இடத்தில் தவறு இருக்கின்றது என்பதனை நீயாக உணர்ந்திருப்பாய். என் செல்ல குழந்தையே, நீ குடும்ப வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் உனக்கான அத்தனை மரியாதையும் அத்தனை பொறுப்புகளும் உன்னை தேடி வந்தது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. உன்னை ஒரு முழுமையான மனிதராக மாற்றுவது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய மரியாதை எங்கே இருக்கின்றது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை நீ எப்படி வழிநடத்துகின்றாய், எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கின்றாய் என்பதிலே தான் உன்னுடைய மரியாதையானது இருக்கின்றது. இங்கே நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக நடந்து கொண்டு நாள்தோறும் சண்டைகளோடு இருப்பாயானால் உன்னுடைய குடும்பத்தின் நிலை உன்னை சந்தோஷமாக வைத்திருக்குமா என்று யோசித்தால் என் செல்லமே, நிச்சயமாக இல்லை. இந்த குடும்பத்தை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? உனக்கு கீழ்ப்படிந்துதான் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் சரிதான். ஆனாலும் அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னுடைய செயல்களையும் நீ யோசித்து பார்த்தாயா? உன்னுடைய குடும்பத்திற்கென நீ அதிகமான நேரத்தை ஒதுக்காமல், அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசாமல், வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்து ஒருவரினுடைய நிம்மதியை நாம் வாங்கிவிட முடியாது அல்லவா? என் பிள்ளையே, நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்தும் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தும் தான் நீ ஆரம்பிக்க வேண்டும். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால்தான் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களிடத்திலும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். வெறுமனே நீ வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள் வேதனையோடு இருப்பது எல்லாம் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. உன்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருப்பது போல நினைத்து கொண்டாலும் உனக்கான வலிகள், உனக்கான வேதனைகள் இதுவெல்லாம் எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும். என் செல்லமே, நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது நமக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாக
அந்த மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். உன்னுடைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். சில தேவையற்ற நபர்களின் நட்பினை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இறுதியில் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். ஏனென்றால் மாற்றங்கள் ஒன்று மட்டுமே மாறாமல் இருக்கும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ அவர்களுக்காக உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையானது என்னிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இதுதான். அவர்கள் பெரிதாக பொன்னும் பொருள்